ஃப்ரெண்ட்ஸ் சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, நாம இந்த மாரியெல்லாம் சொல்லுவோம். "ஏய் அது நடக்கணும்னா நடக்கும். அவன் வரணும் அப்படின்னு எழுதியிருந்துச்சுன்னா, அவன் வருவான். உனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கிடைக்கும்." இந்த மாரி நம்ம சொல்லுவோம்ல. இதற்கு நெறைய ஆங்கிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம சொல்லலாம். ஆனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, "இஃப் இட்ஸ் மென்ட் டூ பி." இந்த இருந்தால் அப்படின்னாலே நமக்கு இஃப் அப்படிங்கிற வார்த்தை வந்துரணும்னு தெரியும். அதனால தான் அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். "இஃப் இட் இஸ் மென்ட் டூ பி" அப்படிங்கிற பர்ட்டிகுலர் ஃப்ரேஸ முன்னாடி சொல்லிட்டு, என்ன விஷயம் நடக்கும்? அது நடக்கும். இது கண்டிப்பா நடக்கும். அது அப்படி நடக்கும்னு சொல்றீங்கல்ல, அந்த சென்டென்ஸ பின்னாடி சொல்லிருங்க. ஒரு மெயின் கிளாஸா சொல்லிருங்க. சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஓகே. பாருங்க. "உனக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்றிருந்தால், உனக்கு கிடைக்கும்." உனக்கு வேலை கிடைக்கணும்னு எழுதியிருந்தா, உனக்கு கிடைக்கும். பாருங்க. "இஃப் இட் இஸ் மென்ட் டூ பி." உனக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்றிருந்தால், பின்னாடி நீங்க எத சொல்றீங்களோ, அதற்கு ஏற்றாற்போல் இந்த முன்னாடி இருக்க அந்த ஃப்ரேஸ் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். புரியுதுங்களா? "If it is meant to be, you will get a job." If it is meant to be, you will get a job. பேச வேண்டும் என்றிருந்தால், அவனே பேசுவான். எப்படி? பேசணும் அப்படின்னு இருந்தா, அவனே கூப்பிடுவான். அவனே பேசுவான். If it is meant to be, he will talk to you. If it is meant to be, he will talk to you. மழை பெய்ய வேண்டும் என்றிருந்தால், கண்டிப்பா மழை பெய்யும். மழை பெய்யணும்னு இருந்தா பெய்யும்டா. If it is meant to be, it will rain. If it is meant to be, it will rain. நடக்க வேண்டும் என்றிருந்தால், அதாவது ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு இருந்தா, கண்டிப்பா நடக்கும். அது யாராலயும் தடுக்க முடியாது. கண்டிப்பா அது நடக்கும். இந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸ எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு காமெண்ட்ல போட்டுருங்க.